கொடுத்ததான நல்ல இந்த அருமையான நல்ல மாலை விளைக்க ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபையை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தொலைக்காட்சி மூலமாய் அன்பு தேவ பிள்ளைகளோடு தொடர்பு கொண்டு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜீவிக்கிற தேவன் இயேசு என்கிற ஊழியத்தின் மூலமாய் இந்த வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபையை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் திரளாய் பெருகுவதாக. அதி சீக்கிரத்திலே வரப்போகிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் ஸ்தோத்திரம் சற்று நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 27 வசனத்தை நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே ஸ்தோத்திரம் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னதான அந்த வார்த்தை, நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை ஒன்றுண்டோ? ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2020 வருஷங்களுக்கு முன்பாய் பரலோகத்துடைய பளிங்கு மகிமையை திறந்து இந்த பூமியிலே கடந்து வந்த ஆண்டவராய் இயேசு அவர் அதிசயம் செய்கிறவராகவே பிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பலவிதமான நெருக்கங்களிலே, கஷ்டங்களிலே, வியாதி பலவீனங்களிலே, பலவிதமான வறுமை தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு நம்முடைய சகலவிதமான கஷ்டங்களையும் வறுமைகளையும் தரித்திரங்களையும் மாற்றும்படியாகவே இந்த உலகத்திலே அவர் வந்தார். நாம் ஸ்தோத்திரம் நாம் அனுபவிக்கிறதான ஸ்தோத்திரம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கும்படியாகவே இந்த பூமியிலே கடந்து வந்தார். நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சகல சாப வியாதிகளையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 ஸ்தோத்திரம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி தெரிந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசுவை இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் அனுப்பி அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அவர் அபிஷேகம் பண்ணினார். ஏன் அவர் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால், இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் அநேகரை ஸ்தோத்திரம் சுகமாக்கும்படியாக, அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் சுகமாக்கும்படியாகவே, நன்மை செய்கிறவராகவே அவர் இந்த உலகத்திலே சுற்றி நடந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது அநேக ஸ்தோத்திரம் தேவ ஜனங்களுக்கு அவர் என்ன செய்தார்? பலவிதமான அற்புதங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் பிடியிலிருந்து அகப்பட்ட அநேகரை சுகப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பும் பொழுது, லூக்கா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 26-27 வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள்.
அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காதவனும் பிரேத கல்லறைகளில் தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கலிலேயாவுக்கு எதிராக கெதரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையிலிருந்து இறங்கின போது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவர் ஸ்தோத்திரம், கலிலேயாவிலிருந்து கெதரேனுடைய நாட்டில் வந்த பொழுது அங்கு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம், அவன் வஸ்திரம் தரிக்கிறதில்லை, வீட்டிலே தங்க மாட்டான், பிரேத கல்லறையிலே தங்கினவன். அவன் வஸ்திரம் தரிக்கிறதில்லை, அவன் ஸ்தோத்திரம், அவன் என்ன செய்கிறான்? அவன் வீட்டிலே தங்க மாட்டான், பிரேத கல்லறையிலே தங்கி அவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் கலிலேயாவிலிருந்து கெதரேனு என்கிற நாட்டிலே வரும் பொழுது இவன் அவருக்கு எதிர்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த பிசாசு பிடித்த லேகியோன் பிசாசு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பிடித்திருக்கிறது. அவனை என்ன செய்கிறான்? வேதனைப்படுகிறான். வஸ்திரம் தரிக்கிறதில்லை, வீட்டிலே தங்கிறதில்லை, அவன் பிரேத கல்லறைகளிலே தங்கி இருக்கிறவனாய் இருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று அநேக ஜனங்கள் பிசாசினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பலவிதமான போராட்டங்களிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல பிரச்சனைகளிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அந்த ஸ்தோத்திரம், அந்த மனுஷனை கண்ட பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டு இருந்தார் என்று அங்கே சொல்லி இருக்கிறது. அவர் ஸ்தோத்திரம், அந்த 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாக அவனை பிடித்திருந்து அவன் சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவன் வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தபடியினாலே அவன் சங்கிலியினாலே கட்டப்பட்டு ஸ்தோத்திரம், அவன் என்ன செய்தான்? காயப்படுத்தி அவனை, அந்த பிசாசு அவனை மிகவும் அலக்கழித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஸ்தோத்திரம், இயேசுவை கண்டவுடனே அவன் என்ன செய்கிறான்? சத்தம் போடுகிறான். எனக்கு உமக்கு என்ன ஆண்டவரே என்று சொல்லி, ஏன் என்னை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர் என்று கேட்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காரணம் என்ன? தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்குள்ளே இருந்து வல்லமையாக கிரியை செய்து கொண்டே இருந்தார். இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீ பிசாசினாலே பீடிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில சத்துரு உன்னை கட்டி வைத்திருக்கலாம். பலவிதமான பாவ சந்தோஷங்களிலே உன்னை கட்டி வைத்திருக்கலாம். குடி போதையிலே உன்னை கட்டி வைத்திருக்கலாம். பலவிதமான ஸ்தோத்திரம் பாவ இன்பங்களிலே உன்னை கட்டி வைத்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாகவே இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார். இந்த அநேக சகோதர சகோதரிகள் பிசாசுடைய பிடியிலே சிக்கி இன்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துடைய அநித்தியமான பாவங்களை அனுபவித்து, சிற்றின்பங்களை அனுபவித்து இந்த நாளில் என்ன செய்கிறார்கள்? ஐயோ, சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள், சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள். ஐயோ, இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும், இந்த உலகத்தில் ஜீவித்தது போதும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில கசப்பு வந்து கசப்பாக தங்களை வாழ்க்கையை மாற்றி இந்த நாளில் தங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவனுக்குள்ள இருந்ததான பிசாசு அவனை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தது. அவனுடைய சமாதானத்தை இழந்து போகப்பட்டது. அவன் வீட்டிலே தங்குகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேக வாலிப சகோதர சகோதரிகள் இந்த நாளிலே வேதனைப்பட்டு பலவிதமான பிசாசின் கட்டிலே அகப்பட்டு சமாதானத்தை இழந்தவர்களாய், சந்தோஷத்தை இழந்தவர்களாய், ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாய் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்க இந்த நாளிலே உலக சிற்றின்பங்களை அனுபவிக்கும்படியாக அவர்கள் என்ன சந்தோஷத்தை அனுபவித்தாலும் அது ஒரு அநித்தியமான சந்தோஷம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லாமல் போகிறது. இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் என்னென்னமோ செய்து விடுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிசாசு அநேகரை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கும்படியாக பிசாசு அநேகரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த மனுஷன் அவன் வீட்டிலே தங்குகிறதில்லை, வஸ்திரம் சரியாக தரிக்கிறதில்லை. வேதத்திலே நாம் கீழே வாசிக்கிற பொழுது அந்த பகுதி அவன் தன்னை காயப்படுத்திக் கொண்டே இருந்தான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அநேக ஸ்தோத்திரம் தங்களை தாங்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆக இப்படி பலவிதத்திலே பிசாசுகள் சத்துரு என்ன செய்கிறான்? மனிதனை பிசாசுகள் பிடித்து அவர்களை அலக்களித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஸ்தோத்திர வேதத்திலே வாசிக்கிற பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதல் தொடங்கி உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் எதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நான் வாசிக்கிற பொழுது அந்த மார்க் 9ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாரோ அவனை அங்கே அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் முறை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவராய் இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்திலே கொண்டு வந்தேன். ஊமையான ஆவி பிடித்த ஒரு மகன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது அவனை என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம். அவனை எங்கே அது பிடித்தாலும் அவனை அலக்களிக்கிறது. சாத்தானுக்கு வேலையே மனுஷனை அலக்களிக்கிற வேலை, அவனுடைய வாழ்க்கையை அலக்களிக்கிற வேலை, அவனுடைய குடும்பத்தை அலக்களிக்கிற வேலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது அவன் எங்கே அவனை பிடித்தாலும் அவனை அலக்களிக்கிறது. அவன் பல்லை கடித்து நுரை தள்ளி அங்கே வேதனைப்படுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவிடத்தில் வந்த அந்த மகனை அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஆவி இவனை பிடித்து எவ்வளவு காலம் ஆயிற்று? எத்தனை காலம் ஆயிற்று? இந்த அநேகருடைய வாழ்க்கையில சத்ரு அவர்களை அலக்களித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை ஆண்டுகளாய் அலக்களிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான தீராத வியாதிகளை கொண்டு வருகிறார், தீராத போராட்டங்களை கொண்டு வருகிறார், தீராத பிரச்சனைகளை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஐயோ, வியாதிக்கு மருந்து செய்தால் வியாதி சுகமாகவில்லையே. வியாதி இருந்தால்தான் வியாதி சுகமாகுமே தவிர வியாதியை கொண்டு வருகிறவன் சத்ரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நோய்களை கொண்டு வருகிறவன் சத்ரு. வேதம் சொல்லுகிறது, 91ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்தில் நீ பயப்படாதிருப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், இந்த தேசத்தில் எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இராத்திரி வேளையிலே நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை ஆராதிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில தனிச்சபம் இருக்கும்னால், ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது உண்மையானால் எந்த நோயும் கொள்ளை நோயும் உன்னை அணுகுவதே இல்லை, எந்த பிசாசும் உன்னை அணுகுவதே இல்லை. காரணம், ஆண்டவர் உனக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் உன்னோடு உலாவும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி வரும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த உனக்கு எதிராய் வருகிற சாத்தானுக்கு நேராய் அவர் யுத்தம் பண்ணுவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாகவே. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்கள் என்று அங்கே ஸ்தோத்திரம் பிரசங்கிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் சொல்லுகிறான், அவனை எங்கே அவன் பிடித்தாலும் அது அவனை அலக்கடிக்கிறது, அவன் பல்லை கடிக்கிறான், நுரை தள்ளுகிறான், அவன் வேதனைப்படுகிறான். ஆண்டவர் கேட்கிறார், எத்தனை காலமாய் இவனை இது அலக்கடிக்கிறது என்று கேட்கிறார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதல் தொடங்கி உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் எதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இவன் அநேக தரம் என்ன செய்கிறது? கொல்லும்படி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இந்த வாலிபனை கொல்லும்படி, இந்த அநேக ஆத்துமாக்களை கொல்லும்படி சத்ரு சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறார். சத்ரு கோபாவேஷம் எடுத்து திரிகிறார். காரணம், அவனுடைய நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது.
அவனுடைய ராஜ்யம், நரக ராஜ்யம் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அது நித்தியமான ராஜ்யம், அது நிரந்தரமான ராஜ்யம். உனக்கு சமாதானத்தை கொடுத்து நித்தியமா காலமாய் ஆண்டவரோடு கூட வாழ வேண்டிய ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. உன்னுடைய தீய பழக்க வழக்கங்களை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இந்த வாலிபனை கொல்லும்படி அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் இது தள்ளிற்று. இது அநேக வாலிபர்களை பார்க்கிற பொழுது படிப்பிலே தோல்வி வந்தவுடனேயே அவர்கள் தற்கொலை செய்து விடுகிறார்கள். வாழ்க்கையிலே வெறுப்பு வந்தவுடனே தற்கொலை செய்து விடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரர், அநேக வாலிப பிள்ளைகள் பரீட்சையிலே 10th எக்ஸாம் எழுதினேன், சரியா நல்ல மார்க் கிடைக்கல, உடனே அவர்கள் தற்கொலை செய்து விடுகிறார்கள். +2 தேர்வு எழுதினேன், நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை, நான் டாக்டராக வேண்டும் என்று நினைத்தேன், என்னால் முடியவில்லை, உடனே அவர்கள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து விடுகிறார்கள், தீ குளித்து விடுகிறார்கள். இது தற்கொலை ஆவி. சாத்தான் அநேகரை இன்றைக்கு வஞ்சித்து அவளை அலக்களித்து அவருடைய புத்தி மண்டலத்தை கட்டி அவளை தற்கொலை செய்யும்படியாய், அவருடைய ஆத்மா நரகத்தை நோக்கி போகும்படியாய் சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிற காலம் என்பதை மறந்து போக கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த நாளிலே சத்துரு உங்களுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்து போட்டு, சந்தோஷத்தை கெடுத்து போட்டு, உன்னுடைய எதிர்காலத்தை அலக்களித்து கெடுத்து போட்டு அவன் என்ன செய்கிறான், எப்படியாய் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. பல வாழ்க்கையில தோல்விகள், பல நேரங்களிலே வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது. ஆனால் நீ தற்கொலை செய்தவுடனே உன்னுடைய வாழ்க்கை முடிவாகாது. மரணத்துக்கு பின்பு உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அது நித்தியமான ராஜ்யத்தினராய் நீ போக வேண்டியதான தேவனுடைய பிள்ளை. நீ நித்திய நரகத்துக்கு போக வேண்டியவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நரகம் பயங்கரம், அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். தற்கொலையோடு உன்னுடைய வாழ்க்கை முடியாது. நீ தீ குளித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மாய்த்துக் கொண்டவுடனே உன் வாழ்க்கை முடிந்து போகிறதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் உன்னை அன்போடு அழைக்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான். இன்றைக்கு நான் உன்னுடைய இருதயத்தில் தங்க வேண்டும். ஒருவனின் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இருதய கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து நான் அவனோடும் அவன் என்னோடும் போஜனம் பண்ணுவான். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்பாயா? ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தில் வந்து தங்கும்படியாக விரும்புகிறார். உன்னுடைய படிப்பை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். உன்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். உன்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை அன்போடு அழைக்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. இப்படி பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் சுகமாக்கும்படி அவர் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம், உலகத்திலே சுற்றி நடந்தார். குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், முடவரை எழுந்திருக்க பண்ணினார், குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார், திமிர்வாதக்காரருக்கு அற்புதம் செய்தார், மரித்து போன நாயின் ஒரு விதவையுடைய மகனை எழுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 14 வரை நான் வாசிக்கிறேன். மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசரும் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவ்வளவு கைம்பெண்ணாயிருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு ஸ்தோத்திரம் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர்களும் அநேக திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள்.
அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒரு வாலிபரை அடக்கம் பண்ணும்படியாய் பாடையிலே வைத்து சுடுகாட்டுக்கு நேராய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அதற்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வாலிபனுடைய தாய் விதவை, புருஷன் இல்லை. தனக்கு இருந்த ஒரே ஒரு மகன், அந்த மகனும் மரித்து விட்டார். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக முடிந்து விட்டதே, என்னுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டது ஆண்டவரே என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டு மார்பிலை அடித்துக் கொண்டு அவளை ஓ என்று ஓலமிட்டு அழுது கொண்டே வருகிறார். முன்னாலே மகன் பாடையிலே வைத்து அவனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அதுக்கு நேராக எதிராக வருகிறார். வந்து பாடையை தொட்டார். அந்த பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது அந்த வாலிபனுடைய தாயை பார்த்து ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? மகளே, நீ அழாதே, நீ அழாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று அநேக உலக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அழுகிறவர்களை பார்த்து சிரிப்பார்கள், சிரிக்கிறவனை பார்த்து அழுவார்கள். அதான் இந்த உலகம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசு நாம் அழும் பொழுது அவர் நம்மோடு அழுகிறார். நீ அழுது கொண்டிருக்கிற பொழுது உன்னுடைய குடிகார புருஷனை, ஐயோ இந்த புருஷனால நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, நீ அழுது கொண்டிருக்கிற பொழுது, ஐயோ என்னுடைய மகன் குடிகாரனா இருக்கிறானே, பயங்கரமான சோதனம், பல விதமான காரியங்களிலே அவன் சிக்கி என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறானே, என்னுடைய வருமானத்தை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறானே என்று அழும்போது ஆண்டவர் உன்னை பார்த்து அழுகிற தேவன். ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ அழாதே, மகனே நீ அழாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனே, நீ எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மரித்து போன வாலிபன் அப்படியே எழும்பி பாடையில உட்கார ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். இந்த உலகத்தில் அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். என்னை ஆராதிக்கிற என்னுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் என்னை விட்டு தூரமாய் போகிறார்களே, இந்த சத்தியத்துக்கு தூரமாய் போகிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் ஆண்டவர் குணமாக்கும்படி அநேக நன்மை செய்கிறவராக இயேசு அநேக நன்மைகளை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? அவரோடு நீ பேச ஆயத்தமா? உன்னுடைய பாவம் பழக்க வழக்கங்களை விட்டுவிட ஆயத்தமா இருக்கிறாயா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பத்துக்கு அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். தீராத வியாதியில் அவர் உன்னை குணமாக்குகிற தேவன், தீராத போராட்டத்தில் உன்னை விடுவிக்கிற தேவன், தீராத பிசாசுடைய வல்லமையிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு அற்புதம் செய்யும்படியாகவே இயேசு அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை தரித்திரங்களை கூட அவர் மாற்றுகிற தேவன். நீங்கள் மனுஷனை எதிர்பார்த்து நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் நமக்கு எந்த நன்மையும் செய்வேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஏற்ற விடலே எங்களால் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அன்போடு அழைக்கிறார். ஆனால் இங்கே வேதத்தில் வாசிக்கிற பொழுது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17, 18, 19 நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை, இவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அனார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவரிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கையை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆண்டவர் அந்த தேவ சமூகத்தில் திரளான ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அநேக ஒரு மலை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். மலை பிரசங்கம் முடிகிறது, 3 நாள் ஆகிறது. ஜனங்கள் சாப்பிட ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, மார்க் 8ஆம் அதிகாரத்தில், நான் இவர்களை பட்டினியாய் விடுகிறதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, பசியாய் விடுகிறதற்கு விருப்பம் இல்லை, ஏதாவது இவர்கள் கொடுக்க வேண்டுமே
அவர் சீசரிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களுக்கு எங்கே போய் அப்பங்கள் வாங்க முடியும்? ஆனால் ஒரு சிறு பையன் ஓடி வருகிறான். அவனுக்கு சாப்பிடும்படியாக கொண்டு வந்ததை அந்த 5 அப்பமும் 2 மீனும், அந்த 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு ஆண்டவரிடத்திலே கொடுத்தான். தாராளமாய் கொடுத்தான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் அநேகருக்கு சோதரன் ஆண்டவரிடத்தில் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அநேகருக்கு எண்ணமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாராளமாய் ஆண்டவரிடத்தில் வாங்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாகனம் வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வயல் வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஸ்தோத்திரம் சில எஸ்டேட் வேண்டும். ஆண்டவரே, ஒரு கம்பெனி வேண்டும், ஒரு ஃபேக்டரி. ஆண்டவரே, இப்படி இருந்தா சொல்லி கேட்டு 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 கொண்டே இருப்பார்கள். லிஸ்ட் போட்டு போட்டு கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமா? ஊழியத்துக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமா? ஊழியக்காரர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால் அவர்களுக்கு மனம் வருகிறதே கிடையாது. சில தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக தைரியமாய் தாராளமாய் செய்கிறார்கள். நீங்கள் தாராளமாய் கொடுக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 7:7, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமம். இந்த பையன் தாராளமாய் கொண்டு வந்து அந்த அப்பத்தை மீனையும் கொடுத்து 5 அப்பா 2 மீன். 14 வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிஸ்தர்கள் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீசர் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்குள்ளே போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப வேண்டும் என்றில்லை, இருக்கிற கொஞ்சத்தையும் அவர் அநேகமாக மாற்றுகிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். உன்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில வீட்டில் இருக்கிறதான அந்த பானையில் இருக்கிற மாவை கை வைத்து ஆசீர்வதித்து ஜெபி. கையில் இருக்கிற குறைந்தது 10 ரூபாய் இருக்கலாம், அதை கை வைத்து ஆசீர்வாதமா ஜெபி. ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிற ஆண்டவர். உன்னை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அதற்கு அவர்கள், இங்கே எங்களுக்கு 5 அப்போ 2 மீனும் எல்லாம் ஒன்றும் இல்லை, அவர்கள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து என்ன செய்தார்? ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீசர்கள் நினைத்தார்கள், இயேசு இப்போது அவமானப்பட போகிறார். 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷிக்க யாராலே முடியும் என்று உள்ளத்திலே எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவருக்கு அது தெரிந்தது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சகலத்தை செய்ய அவர் வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. எல்லாரையும் பந்தி இருக்க செய்து அந்த 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து ஆசீர்வதித்து அதை அவர்களுக்கு கொடுத்தார். சீசர்கள் பரிமாறினார்கள். சீசர்கள் நினைத்தார்கள், இது என்ன நடக்கன்னு தெரியல. சீசருடைய சந்தேகத்தினாலே இப்பொழுது எல்லாரும் சாப்பிட்டு 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். ஏசப்பாவுக்கு ஒரு காரியம் உண்டு, எல்லாவற்றையும் மீதி எடுக்கிற ஒரு சுபாவம், குறைவே இருக்காது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் மாமிசமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்று இல்லை. உன் வறுமையை மாற்றிய ஆண்டவராலே கூடும். உன்னுடைய தரித்திரத்தை மாற்றிய ஆண்டவராலே கூடும். உன்னுடைய வியாதி தீராத வியாதியை மாற்றிய ஆண்டவராலே முடியும். ஆண்டவரை விசுவாசித்து நீ ஆண்டவருக்காக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாயானால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அதை சாப்பிட்டு எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் என்ன சொல்கிறது? யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடணும். அது ஆண்டவருக்கு அதான் விருப்பம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அறகுறையா சாப்பிடக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்ல பரிசுத்தமா வாழணும், நல்ல தேவ சத்தியத்தின் கீழே சத்தியத்திற்காக வாழணும், வசனத்தின்படி நடக்கணும்,
நீங்கள் பரிசுத்தமாய் வாழணும். கடைசியாக நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்று ஜீவ புஸ்தகத்திலே பெயர் பதிவு செய்து நித்திய ராஜ்யத்தினராய் நீங்கள் போக வேண்டும். அதான் ஆண்டவருடைய கடைசி விருப்பம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னொரு இடத்துல என்ன செய்கிறார் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கையை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். 4000 பேர் இங்கே சாப்பிடுகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் சாப்பாடு கொடுத்தார். 4000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. 7 கூடை நிறைய மீதி எடுத்தார். அப்படின்னா நீங்க வறுமையா இருக்கிற ஆண்டவர் விருப்பம் இல்லை, நீ பட்டினியா இருக்கிற ஆண்டவர் விருப்பம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை தேடினால் ஆண்டவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை தேடினால் தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் என்றென்றைக்குமாய் விட்டு விடுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவருக்காக வாழுவோமா? நசரேயனாகிய இயேசுவை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். செபிப்போமா? மகா கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுடைய வசனத்தை, வேத வசனத்தை விளம்பத்தக்கதாய் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதை இந்த வேத வசனத்தை, சத்தியத்தை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், பெரியவர்களுக்காய், தாய் தகப்பன்மாருக்காய் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆஸ்பத்திரியிலும் மெடிக்கல் காலேஜிலும் வைத்தியசாலைகளிலும் படுத்த படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய், அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஆண்டவரே, தாய் தகப்பன்மாருக்காய் நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் பரிந்து கொண்டாடி ஜெபிக்கிறேன் ஐயா. பலவிதமான கொள்ளை நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தீராத வியாதிகள், சாப வியாதிகள் ஆண்டவரே, சுகர் வியாதிகள், கேன்சர் வியாதிகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நெஞ்சு வேதனைகள் ஆண்டவரே, இந்த நாளில் அந்த தலை வேதனைகள், வயிற்று வேதனை, வேதனைப்பட்டு துடிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ உதவி செய்வீராக. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த நாளில் ஆண்டவரை படுத்த படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக. வறுமை தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகள் வறுமை தரித்திரம் மாற்றப்படுவதாக. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கடன் பாரத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. வயிற்று வேதனையில் இருக்கிற பிள்ளைகள் வயிற்று வலி மாறி போவதாக. தலை வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் தலை வேதனை மாறி போவதாக. கேன்சர் வியாதியிலே பீடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கேன்சர் வியாதி இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் மறைந்து போவதாக. எல்லா வைரஸ் கிருமிகளும் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. Receive in the name of Jesus Christ. உடலவா சந்தலாரகவதாதலே உம்முடைய வல்லமை, சுகமாக்க வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளின் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை இறங்கி கொண்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. உமக்கு மகிமை செலுத்துகிறேன்ப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உமக்கு மகிமை வரப்படுங்கப்பா. உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து அற்புதங்களை செய்யுங்கப்பா. நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என் ஆண்டவராக இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசும். எங்களை தாழ்த்தி உடைய சமத்துவம் படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.